இப்ப சொல்லுங்க சார். இப்ப நம்ம போடுற மாடெல்லாம் கரெக்டா சன பிடிக்குதுங்களா, கண்ணு போடுதுங்களா? கரெக்டா போட்டது 100% ஓகே. 100% சன பிடிக்குது. எத்தனை டைம்ல சார் சன பிடிச்சிடுது? ஒரே டைம்ல சன பிடிச்சிடுது. உங்க பேர் என்ன சார் சொன்னீங்க? வேணுகோபால் காயல்பட்டு. இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம தான் சன ஊசி போட்டிருக்கோம் அந்த மாட்டுக்கு. இப்ப எல்லா மாடுமே ஒரே டைம்ல பிடிச்சிடுது. இங்க இருக்கிற மாடெல்லாம் நம்ம தான் போட்டிருக்கோம். சார் இப்ப தோராயமா எத்தனை கண்ணு சார் போட்டிருக்கோம் உங்களுக்கு? கிட்டத்தட்ட ஒரு 10 கண்ணு போட்டிருக்கு. 10 கண்ணு போட்டிருக்குது. 10மே நல்ல தரமா இருக்கா சார்? தரமா இருக்கா? அப்படியே கண்ணுக்குட்டியை மட்டும் காமிங்க சார். 10 கண்ணு போட்டிருக்குன்றாரு, அப்படியே அதை பாக்கலாம். இந்த கண்ணுக்குட்டி இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிற கண்ணுக்குட்டி நம்ம தான் போட்டோம். அருமையா தான் இருக்குது. இப்ப இந்த கண்ணுக்குட்டி நம்ம தான் சன ஊசி போட்டோம். நல்லா அருமையா இருக்கு. நீங்களே பாக்கலாம். தரமான கண்ணுக்குட்டியா தான் இருக்குது. அடுத்து சார், இங்க இருக்கிறது எல்லாமே நீங்களே பாத்துட்டே இருக்கலாம். இங்க இருக்கிற இந்த கண்ணுக்குட்டியும் நம்ம தான் போட்டோம். நல்லா அருமையா தான் இருக்குது கண்ணுக்குட்டி. எல்லாமே பொட்ட கண்ணுக்குட்டியா சார்? ஓகே. இப்ப இந்த இது பாத்தீங்கன்னா நம்ம தான் போட்டு உருவாக்குனது. இதுவும் நல்லா தான் இருக்குது. இப்ப மறுபடியும் சனையா இருக்கா சார்? இது இப்ப மறுபடியும் இந்த மாடு இப்ப நம்ம சனையா இருக்குது. எல்லாமே நம்ம போட்டு உருவாக்குன கண்ணுக்குட்டி தான் இப்ப மறுபடியும் சனை பிடிச்சு மறுபடியும் சனையா இருக்குது நிறைய. இங்க இருக்கிற கண்ணுக்குட்டிய இங்க இருக்கிற கண்ணுக்குட்டி நம்ம தான் ஊசி போட்டோம். இப்ப கண்டெய்னர் பக்கத்திலே நம்ம வச்சு சன ஊசி எடுத்து போடுறதுனால தான் நம்ம டக்கு டக்குன்னு சன பிடிக்குது. அதுலயும் கண்டெய்னர்ல வந்து -196 டிகிரி செல்சியஸ்ல வந்து ஒரு நிலையில இருக்கும். இப்ப அதுல இருந்து நம்ம எடுத்து 37 டிகிரி செல்சியஸ் வாட்டர்ல போட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம சன ஊசி போடுறோம். மாடும் பக்கத்திலே தான் இருக்கும். அதே மாதிரி வந்து கண்டெய்னரும் பக்கத்திலே வச்சு எடுத்து போடுறதுனால தான் டக்குன்னு சன பிடிக்குது. சார் பேரு வேணுகோபால். இங்க இருக்கிற மாடு எல்லாமே நம்ம தான் சன ஊசி போட்டுட்டு இருக்கோம். நீங்களே பார்க்கலாம். இப்ப இந்த மாடு வந்து நல்ல பருவம் அதிகமா இருக்குது. அதனாலதான் இந்த மாட்டுக்கு வந்து இப்ப சன ஊசி போட்டிருக்கோம். இங்க இருக்கிற கண்ணுக்குட்டி எல்லாமே நம்ம தான் ஊசி போட்டோம். நீங்க எல்லாமே ஒரு பார்வை பார்த்துக்கலாம். உங்கள் பார்வைக்காண்டி எல்லாமே நாங்க காமிச்சிட்டு இருக்கோம். இங்க இருக்கிறது எல்லாமே நம்ம ஊசி போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி. நீங்க பாத்துட்டு இருக்கிறது காயல்பட்டை சேர்ந்த வேணுகோபால் அப்படிங்கிற உங்களுடைய மாட்டு பண்ணையை தான் பாத்துட்டு இருக்கீங்க. இங்க இருக்கிறது எல்லாமே நம்ம தான் சன ஊசி போட்டு உருவாக்குனது. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கண்ணுக்குட்டியா இருந்து அடுத்தடுத்து மாடு ஸ்டேஜுக்கு வந்தது. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம தான் போட்டிருக்கோம். எல்லாமே ஜாதிக்கணும். அதே ஹச்சப் இனம்ங்கிற போது உங்களுக்கே நல்லாவே தெரியும். கருப்பு வெள்ளை இனத்துல தான் இருக்கு. நீங்களே பாருங்க. ஹச்சப் பிரீடோட சேர்ந்தது. அது மட்டும் இல்லாம இவங்க மாடு நம்ம ஒரு டைமுக்கு 2 டைம் போடும் போதே எல்லா மாடுமே டக்கு டக்குன்னு சன பிடிச்சிட்டே இருந்துச்சு. எல்லாமே நல்லா கண்ணுக்கு போட்டிருக்கு. தரமா இருக்குது. கண்ணு போடும் போது எந்த சிரமமும் இல்லை. அது இல்லாம இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 10 கண்ணுக்கு பக்கமா நல்லா தரமாவே நம்மளுக்கு சன ஊசி போட்டிருக்கு. இப்ப காயல்பட்டை சேர்ந்த வேணுகோபால்ங்கிற உங்க மாடு அடுத்தடுத்து கண்ணு போடுவதற்கு காரணம் என்ன அப்படின்னா, அவர்கிட்ட நம்ம தெளிவா சொல்லியிருந்தோம். அதாவது மாடு பருவத்துக்கு வருவதற்கான அறிகுறியை நம்ம தெளிவா சொல்லியிருந்தோம். அதுல ஒண்ணு பாத்தீங்கன்னா, மாடு அமைதியின்றி காணப்படும். அடிக்கடி அடிவேட்டை எக்கி கத்தி கொண்டே இருக்கும். அருகில் உள்ள மாடுகள் மேல் தாவுவதோடு காளைகளோ அல்ல மற்ற மாடுகளோ தன் மீது தாவுவதற்கு அனுமதிக்கும். மந்தையாக மாடுகளை மேய்க்கும் போது கூட்டத்தில் இருந்து தனியாக ஒதுங்கி நிற்கும். உடல் வெப்பநிலையில் அளவு சிறிது அதிகரித்து காணப்படும். தீவனத்தில் அதிகம் நாட்டம் இல்லாமல் குறைந்த அளவு தீவனத்தை உட்கொள்ளும். அடிக்கடி சிறிதாக சிறுநீர் கழிக்கும். வாளை ஒதுக்கி கொண்டே நிற்கும். பசுக்களின் பிறப்பு உறுப்பின் வெளி உதடுகள் தடித்து வளவளப்பாக சிவந்தும் காணப்படும். கண்ணாடி போன்ற திரவம் பசுவின் பிறப்பு உறுப்பிலிருந்து வலிந்து தொங்கிக் கொண்டிருக்கும். கண்களின் கருவிழி பார்வையானது விரிந்து காணப்படும். கறவையில் உள்ள மாடாக இருந்தால் பால் அளவு 2-3 நாட்களுக்கு குறையும் அப்படிங்கிற மாதிரி அவற்றை வந்து நம்ம கறவை மாடு வளர்ப்பு புத்தகத்துல இருந்ததை நம்ம தெளிவா அவற்றை சொல்லி வச்சிருந்தோம். அவர் வந்து ஒவ்வொரு டைமும் மாடு வலும்படிக்கும் போது, அதாவது பருவத்துக்கு வரும்போது நமக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவாரு, இந்த மாதிரி என் மாடு இப்படி இருக்கு சார், இது என்ன பண்ணட்டும், இந்த மாதிரி இருக்கு சார், இந்த மாதிரி சன ஊசி போற மாதிரி இருக்கு சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. அதுக்கேற்ற மாதிரி நம்ம போய் மாட்டை செக் பண்ணி பார்ப்போம். ஒரு சில மாடு வந்து வலும்பு அடிச்சிரும். ஒரு சில மாடு வந்து அமைதியாக தான் இருக்கும். அப்படி இல்லைன்னா வந்து மாட்டு மேலே ஏறிட்டு இருக்கும். இந்த மாதிரி சில அறிகுறிகள்லாம் அவர் சொல்லுவார். நான் அதை போய் செக் பண்ணி பார்த்துட்டு கர்ப்பப்பை நல்லா இருக்கு, ரைட், ஓகே. இது ஒரு சில மாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பை பிடிக்கும் போதே வலும்பும் ஊற்றும். அப்படியும் சில மாடுகள்லாம் இருக்குது. இப்படியெல்லாம் நாங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி கர்ப்பப்பை நல்லா இருக்குன்னு தெரிஞ்ச மீன், கர்ப்பப்பை ஓப்பனாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்ச மீன் நாங்கள் சன ஊசியை எடுத்து போடுவோம். சன ஊசி போடும் போது அவரே சொல்லிடுவாரு, சரிங்க சார் நீங்கள் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும், நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிடுவாரு. அதுக்கேற்ற மாதிரி நம்ம சன ஊசி போட்டமேனே வந்து பார்த்தீங்கன்னா அது கரெக்டாக 90 நாளில் சனையா என்னன்னுங்கிறதே மறுபடியும் ரிட்டன் செக்கப்பும் பண்ணிடுவோம். மாடு சனதானுங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டு விட்டுருவோம். அதுக்கப்புறம் இது மாதிரி அடுத்தடுத்து அவங்களுக்கு கண்ணு போடுது. அதுவும் தரமான கண்ணுக்குட்டி தான் நம்ம போடுது.
சார் நம்ம ஊர் போடுற மாடெல்லாம் கரெக்டா சென பிடிச்சி கண்ணு போடுறீங்களா? கன்ஃபார்மா நீங்க போட்டது அத்தனையுமே கன்ஃபார்மா பிடிக்கும். கன்ஃபார்மா பிடிக்குது. நல்லா இருக்குங்களா? தரமா இருக்குங்களா? தரமான கடன் எல்லாம் நீங்க போட்டது ஃபுல்லா உங்க ஊசி தான். நம்ம ஊசி தான். நல்லா இருக்கு. தரமா இருக்கு. ஒண்ணும் நல்லா இருக்கு. இப்ப வேற எதுவும் இது இருக்கா சார்? இப்ப கண்ணு போடும் போது எதுவும் சிரமமா இருக்கா? எந்த சிரமமும் கிடையாது. எந்த சிரமமும் எந்த சிரமம் கிடையாது. ஓகே, இதை நம்ம யூடியூப்ல போட்டுக்கலாமா சார்? போட்டுக்கலாம். யூடியூப்ல போட்டுக்கலான்றாரு. இப்ப சார் சொல்றாரு, இப்ப நம்ம போடுற மாடு எல்லாமே கரெக்டா சென பிடிக்குது, கண்ணு போடுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இதையும் யூடியூப்ல போட்டுக்கலாம் அப்படிங்கிறாரு சார். இப்ப உங்க மாட்டெல்லாம் மேற் சொன்ன அறிகுறி எது தெரிஞ்சாலும் உடனே போன் பண்ணுங்க சார். மாடை வந்து நம்ம சென செக் பண்ணுவோம். சென செக் பண்ணிட்டு பழும்பு அடிக்கிற மாதிரி இருந்துச்சு, இல்ல கர்ப்பப்பை திறந்திருந்தா நம்ம சென ஊசி போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை செக் பண்ணி பார்த்துட்டு தான் அதுக்கப்புறமே நம்ம ஸ்டாவை எடுப்போம், சென ஊசி போடுவோம். DTGS எனர்ஜி கொஞ்சராஜா இப்பதான் யூடியூப் சேனல்ல பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சார். இதை யூடியூப்ல போட்டுக்கலாம். யூடியூப்ல போட்டுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.